தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரத்தில் கதை கேட்கறதுக்காக சண்டே இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் ரெடியாக வந்துட்டீங்களா? உங்களுக்காக ஹாப்பியாக சூப்பராக கதை சொல்கிறதுக்காக நானும் ரெடியாகி வந்துட்டேன். நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஆனால் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? எஸ், இன்னைக்கு சண்டே அன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற குட்டீஸ் எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அதே சமயம் அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்கணும். ஹோம்ஒர்க்ஸ் இருந்தால் முடிச்சு வச்சாதான் அப்பா அம்மா டிவி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ராமாயணம் கதை கேட்டுட்ருக்கோம். பிகாஸ் இது பக்தி கதைகள். பக்தி கதைகளில் ஸ்ரீராம நவமியிலேருந்து நம்ம ராமாயணம் கதை கேட்குறோம் இல்லையா? அதில் பல சாப்டர்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோமே. என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பாலகாண்டம் பார்த்துருக்கோம், அயோத்தியா காண்டம் பார்த்துருக்கோம், ஆரண்ய காண்டம் பார்த்தோம், பிறகு கிஷ்கிந்தா காண்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்கோம்? சுந்தரகாண்டம் இருக்கோம். சுந்தரகாண்டம் முடிக்க போகிறோம். அடுத்தது யுத்த காண்டம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு ராமாயணம். ஓகேயா? சரி, இப்போது சுந்தரகாண்டத்தை பற்றி நான் நேற்றுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? எதனால சுந்தரகாண்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன் சுந்தரகாண்டத்தை சொல்லணும், ஏன் கேட்கணும், எல்லாமே நான் சொன்னேன். குட்டீஸான உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆஞ்சநேயரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி ஆல்சோ. ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக, அதாவது அவர் சாகவே இல்லை, அவர் ஹிமாலயாஸில் தான் இருக்கார். எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமம் கேட்கிறதோ, எங்கெல்லாம் ராமநாம ஜபம் செய்யப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் கேட்கிறதோ, அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்துடுவார். எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார். இப்போ நான் கதை சொல்கிறேன், என் பக்கத்தில் கூட உட்காந்து கேட்கலாம். நீங்கள் கதை கேட்குறீங்க, உங்கள் பக்கத்தில் கூட ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கலாம். அப்படி ஆஞ்சநேயர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் தானே. ஏதாவது ஒரு ஆபத்து வருமா? ஏதாவது ஒரு கஷ்டம் வருமா? எதுவுமே வராது. அதுதான் சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு, ராமாயணத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேயா குட்டீஸ்? ஏன் நம்ம ராமாயணம் கேட்கணுங்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் நிறைய சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸில். என்ன ராமாயணத்தோட விசேஷம், ஸ்ரீராமரது பராக்கிரமம் என்ன, ஸ்ரீராமரது கல்யாண குணங்கள் என்னென்ன, சீதா மாதாவை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பரதனை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லக்ஷ்மணரை பற்றி சொல்லியிருக்கேன், சுக்ரீவனை பற்றி சொல்லியிருக்கேன், வாலியை பற்றி சொல்லியிருக்கேன், ஆஞ்சநேயரை பற்றியும் சொல்லியிருக்கேன், ஆஞ்சநேயருடைய கதையும் சொல்லியிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ என்னாச்சு? ஆஞ்சநேயர் சீதா மாதா கிட்டேருந்து கிளம்பி வராரு. அரிஷ்டமலையிலேருந்து தாண்டி வானத்தில் பறக்கிறாரு. கடல் மேலே, சமுத்திரத்தின் மேலே, ஓஷன் மேலே அப்படி ஜம்முன்னு பறந்து வராரு. சூப்பராக பறந்து வராரு. பறந்து எங்கே லேண்ட் ஆகிறாரு? மகேந்திரகிரி, மகேந்திர மலையில் லேண்ட் ஆகிறாரு. அங்கிருந்து தான் ஏறி போனார். அங்கேயே ஜம்முன்னு இறங்குறாரு. இறங்கும் பொழுது அவர் சுற்றி யார் இருக்காங்க? 1,00,000த்திற்கும் மேற்பட்ட வானர வீரர்கள் இருக்காங்க. எல்லாருமே சுக்ரீவன் அனுப்பி கிஷ்கிந்தையிலேருந்து கிளம்பி வந்தவங்க. அப்படி தானே குட்டீஸ்? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அங்கேருந்து கிளம்பி வந்தவங்க அவ்வளோ பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போது சுக்ரீவன் அனுப்பினார் இல்லையா ஒரு பெரிய பேட்ச்சு. அதோட டீம் லீடராக யார் வந்தா? அங்கதன் தான் வந்தார். அவர் தான் அந்த குரூப்புக்கே ஹெட். அங்கதன் தான் இளவரசனும் கூட, வாலியினுடைய மகனும் கூட. அந்த அங்கதன் தான் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவர் தான் டெசிஷன் மேக்கர். அவர் தான் ஆணையிடணும். அவர் முன்னாடி நிற்கிறார், பின்னாடி ஜாம்பவான் இருக்கார். ஜாம்பவான் இஸ் அ சீனியர் பர்சன். அவர் பக்கத்திலே இருக்கார். இப்பொழுது அங்கு ஆஞ்சநேயர் இறங்குறார். ஆஞ்சநேயரை உபசரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஆஞ்சநேயர் ரொம்ப ஹாப்பியாக வெற்றி முழக்கத்துடன் இறங்குகிறார். வாளை சுருட்டி கொண்டு சத்தத்தோட வரார். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறாரு. இப்போ அங்கதன் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சநேயர் அழகாக உட்காத்தி வச்சுட்டு இப்போ கேட்குறார். அங்கதன் கேட்குறாரு, நீங்கள் போன காரியம் என்னாச்சு சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். சீதா மாதாவை பார்த்துட்டேங்கிறீங்க, எப்படி பார்த்தீங்க, எப்படி போனீங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு அங்கதன் கேட்குறாரு. ஜாம்பவான் தான் முதல்ல கேட்டது. அடுத்தது அங்கதனும் கேட்கிறார். கேட்ட உடனே ஆஞ்சநேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் கடலை தாண்டி போனேன். முதல்ல
மைனாகமலை என்னை வந்து குறுக்கிட்டது. அந்த மைனாகமலை வந்து என்னை வந்து தங்கி இலைப்பாரி விட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்னால் மைனாகமலைக்கு நான் நோ சொல்லிட்டு அப்படியே நேராக போயிட்டேன். அப்போது வந்து நாகர்களின் தாயாகிய சுரசை வந்து ஒரு பெரிய அரக்கி பெண் மாதிரி என்னை வழிமறித்து என் வாய்க்குள்ளே நீ உள்ளே போயிட்டு நுழைந்து விட்டு தான் நீ வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி சுரசை பெண் வந்து சொன்னா. நான் வந்து வேண்டாம்மா, எனக்கு மணி ஆயிடுத்து, நான் போகணும் அப்படின்னே, என்னோட பராக்கிரமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னால் உடனே என்னுடைய உருவத்தை நான் குட்டியாக எடுத்துட்டு வாய்க்குள்ளே போயிட்டு போன வேகத்தில் வெளியில் வந்துட்டு நான் உருவத்தை பெரிது பண்ணி கொண்டு போயிட்டேன். எல்லோரும் என்னை பாராட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆஞ்சநேயர். அதற்கு பிறகு என்னாச்சு, மூன்றாவதாக ஒருத்தரை பார்த்தார் இல்லையா, யார், சிம்ஹிகா அப்படிங்கிற அரக்கியை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அந்த அரக்கியை கொன்றுவிட்டு அப்புறம் லங்கையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த லங்கினி, அவளை நான் மீட் பண்ணேன். அந்த லங்கினி சொன்னால், உன்னை பார்த்துட்டேன், நீ எப்போ வந்தியோ வனரமாகி நீ வந்த உடனேயே இந்த இலங்கை நகருக்கு அழிவு ஏற்பட போகிறது, அரக்கர் குலம் அழிய போகிறதுன்னு அந்த பெண்மணி சொன்னால். அதற்கு பிறகு நான் ஒரு இடமா தேடிட்டு போனேன். அந்தப்புறத்துக்கு போனேன். அந்தப்புறத்து பக்கத்தில் அசோகவனம் இருந்தது. அசோகவனத்தில் நான் சீதா மாதாவை பார்த்தேன். சீதா தேவி சுற்றிலும் அரக்கிகள், அதுதான் குறிப்பாக சொல்கிறார், சுற்றிலும் அரக்கிகள் இருந்தாங்க. ஒற்றை பின்னலோட ஒற்றை ஆடையோட அழுது புலம்பி கண்ணீர் வழிய தரையில் படுத்து கொண்டு இருக்கிறார். தன்னுடைய உயிரை எந்த நேரமும் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து 1 மாதம்தான் உயிரோடு இருப்பாராம். அவரை வந்து ராவணன் வந்து மிரட்டினா, நான் என் கண்ணால் பார்த்தேன். ராவணன் மிரட்டி சீதையை அறைவதற்காக கையை ஓங்கினான். அப்போது ராவணனது மனைவியாகிய தானியமாலினி தான் அதெல்லாம் வேண்டாம், அடிக்கக்கூடாதுன்னு சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போனான். அவன் வந்து 2 மாதம் டைம் கொடுத்தான். ஆனால் சீதா மாதா 1 மாதம் தான் நான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னாங்க. சீதையை சந்தித்து நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். நான் எங்கிருந்து வந்திருக்கேன், நான் தூதுவனாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னேன். சீதா ரொம்ப அழுதாங்க. என்னை பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னை அந்த உயிரை வைத்துக்கொண்டே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ராமலக்ஷ்மணரது நலத்தை பற்றி விசாரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணையாழியை கொடுத்தேன். ராமர் எனக்கு கொடுத்தார் இல்லையா ரிங்கு, அந்த மோதிரத்தை நான் கொடுத்தேன். அவங்க உடனே சூடாமணியை கொடுத்து சில சம்பவங்களையும் சொன்னாங்க. இதெல்லாம் மறக்காமல் ராமர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி சில சம்பவங்களை கோர்வையாக சொன்னார்கள். அதை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதற்கு பிறகு நான் ஏதாவது அங்கே செய்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக அசோகவனத்தை அழித்தேன். அப்போ தான் நான் வந்து ராவணனை போய் பார்க்க முடியுங்கிறதுக்காக பல அரக்கர்களை கொன்றேன். குறிப்பாக 80,000 கிங்கரர்கள், சேனாதிபதிகள், மந்திரி குமாரர்கள் மற்றும் அக்ஷயகுமாரன், இப்படி எல்லோரையும் நான் வந்து கொன்றேன். பிறகு இந்திரஜித்தோட நான் வந்து அரண்மனைக்கு போனேன், ராஜசபைக்கு போனேன். ராவணனை சந்தித்தேன். ராவணன் கிட்ட நான் சுக்ரீவனது செய்தியை தெரிவித்தேன். ஸ்ரீராமர் லக்ஷ்மணருடன் வந்து சுக்ரீவனுடன் வந்து உன்னை எப்படியும் வெற்றி கொண்டு விடுவார், வெற்றி எங்களுக்கே, ஸ்ரீராமருக்கே வெற்றி, சீதாவை உன்னை நீயே வந்து நல்லபடியாக கொண்டு போய் கொடுத்துடு அப்படின்னு சொன்னேன். உடனே என்னை வந்து அவன் பழிவாங்க போவதா சொன்னான். என்னை வந்து எப்படியாவது கொன்னுடணும்னு ராவணன் சொன்னான். அங்கு விபீஷணர் என்பவர் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். இப்போ சொல்கிறார், விபீஷ்ணர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ராவணனது தம்பி. அவர் தான் சொன்னார், தூதுவனாக வந்தவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதனால என் வாளில் மட்டும் நெருப்பு வச்சுட்டாங்க. அதன் மூலமாக நான் இலங்கை மாநகரத்தையே அழித்து விட்டு மீண்டும் சீதா மாதாவிடம் சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இப்பொழுது இதுதான் நான் சென்ற ராமரது காரியம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு அங்கதனை பார்த்து சொல்கிறாராம். ஏன்னா அங்கதன் தான் அந்த டீமோட லீடர், அங்கதன் தான் அனுப்பியிருக்காரு. இப்போ அங்கதன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அதை பண்ணிட்டேன், நீங்கள் கடல் கடந்து போய் தேட சொன்னீங்க, நான் தேடியாச்சு, பார்த்தாச்சு, வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போது சீதா மாதாவை பற்றி சொல்கிறாராம். சீதா மாதா வந்து ஒழுக்கத்தில் குறையாதவராக இருக்கிறார். அவ்வளவு வருத்தத்திலையும் அழுது கொண்டு இருக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய நாட்டோட இளவரசி, இஷ்வாகு வம்சத்தின் வந்தவர், பெரிய வந்து மகாராணியாக இருந்தவர். அவர் வந்து மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய ஸ்ரீராமரது தர்மபத்தினி. ஆனாலும் அவர் வந்து ஒழுக்கத்தை பின்பற்றி கொண்டு தரையில் படுத்து கொண்டிருக்கார். அவர் நினைச்சிருந்தாங்கன்னா, சீதா மாதா நினைச்சிருந்தாங்கன்னா, தன்னுடைய கற்பின் சக்தியின் காரணமாக ராவணனை எரிச்சிருக்க முடியும், ஒரே ஷாட்டில் ராவணனை கொண்டு இருக்க முடியும். ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை. ராவணன் மீது இரக்கம் தான் காட்டுறாங்க. அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அதே சமயம் ராவணன் சீதாதேவியை பற்றி கொண்டு வந்தும் கவரும் பொழுது சீதாதேவியை இழுத்து கையால் பிடித்து இழுத்து கொண்டு வந்த போதும் ராவணனுக்கு எதுவுமே நேரலை. ராவணன் அப்படியே இருக்கான். காரணம், அவன் செய்த நல்ல விஷயங்கள். அவன் பல தர்மங்களை செய்திருக்கிறான், அவன் பல புண்ணியங்களை செய்திருக்கிறான், தவங்களை செய்ததன் காரணமாக ராவணனுக்கு எந்த விதமான தீங்கும் நேராமல் ராவணன் நல்லபடியாக இருக்கிறான்
அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனால் சீதாதேவி வந்து உயிரோடு இருக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் 1 மாதம்தான் இருப்பேங்கிறாங்க. சீதாதேவி வந்து நம்ம காலம் கடந்து போயிட்டோன்னா நாம் சீதாதேவியை உயிரோட பார்க்க முடியாது. இந்த தகவல் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாராம். இப்பொழுது அத்தனை வானர வீரர்களும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுதான். எல்லாரும் அப்படியே கண்ணில் தண்ணி வச்சு நடறாங்களாம். ஐயோ பாவமே, சீதாதேவிக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமா அப்படின்னு நிறைய பேருக்கு கோபம் வருதான். நிறைய பேருக்கு உடனே ராவணன் மேலே ஆத்திரம் வருதான், கோபமாக வருதான். எப்படியாவது அந்த ராவணனை நம்மளாம் உண்டு இல்லாமல் ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கோபமாக வருதான். அப்போ உடனே அங்கதன் வந்து பார்த்து கொண்டே இருக்கார் இல்லையா. அங்கதன் வந்து என்ன சொல்கிறார், ரொம்ப வேகமாக சொல்கிறார், அனுமரே நீங்கள் உங்ககிட்ட கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்துட்டீங்க, வெற்றியை கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் நம்மக்கிட்ட த்விதன் மைந்தன் 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே யார் அப்படின்னாக்க அஸ்வினி குமாரர்கள். இவர்கள் இருவருமே வந்து அஸ்வினி தேவர்களது குமாரர்கள், அஸ்வினி தேவர்களது வரம் பெற்றவர்கள். ஆகையினால இவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள். மைந்தன் த்வீதன் இவங்க 2 பேருமே அவங்க இருவருக்கும் சாவு என்பதே கிடையாது. இவர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். இவர்களை முன்னிட்டு கொண்டு நாம் எல்லோரும் இலங்கைக்கு போவோம், போய் அந்த ராவணனை அழிப்போம், அழித்து விட்டு நாமே சீதாதேவியை அங்கிருந்து அழைத்து வந்து ஸ்ரீராமரிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறான் அங்கதன். ஆஞ்சநேயர் சொல்கிறார், முன்னாடியே சொல்கிறார், என்னாலேயே முடிஞ்சிருக்கும், நானே வந்து அத்தனை பேரையும் வெற்றி கொண்டிருப்பேன், ஆனாலும் நான் வெற்றி கொண்டு சீதாதேவி அழைத்து கொண்டு வருவதை விட ஸ்ரீராமர் தான் வரணும், ராமர் லக்ஷ்மணர் தான் வரணும்னு சீதாதேவி விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் சொல்கிறார். சொன்ன உடனே அங்கதன் சொல்கிறார், நம்ம போகலாம், நம்ம போய் எப்படியாவது போய் சீதாதேவியை கொண்டு வந்துடலாம், நம்ம கொண்டு போய் ராமர்கிட்ட போய் சீதாதேவியோட நம்ம போவோம், மீட் பண்ணுவோம் அப்படின்னு அங்கதன் சொல்கிறார். அப்போ தான் ஜாம்பவான் சொல்கிறாரு, அது சரியான செயல் இல்லை அங்கதா, அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய அரசராகிய சுக்ரீவன் நம்ம தேட சொல்லித்தான் அனுப்பினார், கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லலை, தேடி போங்கன்னு சொல்லி தான் அனுப்பினார். அதனால நம்ம தேடுவதற்காகத்தான் வந்தோம், அந்த வேலையை ஒழுங்காக செய்துவிட்டு நாம் திரும்பி செல்வோம். மேலும் ஸ்ரீராமர் தான் ராவணனை வென்று சீதாதேவியை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சத்தியம் செய்திருக்கிறார். அதாவது அந்த காலத்துலலாம் வந்து சூளுரை எடுப்பது அப்படிம்பாங்க, அதாவது சில சபதங்களை செய்வார்கள். நான் தான் அவனை அழித்து நான் வந்து சீதா மாதாவை என்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ராமர். ஆகையினால ஸ்ரீராமர் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும், நம்ம கிட்ட வேலையை நம்ம ஒழுங்காக செய்வோம், ஆகையினால நம்ம திரும்பி கிஷ்கிந்தைக்கு போகலாம் வாங்க எல்லாருமா அப்படின்னு சொல்கிறாரு. எனிவே நம்ம வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, இனிமே நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னது, மீண்டும் போய் அவர்களிடம் நாம் நடந்த விஷயங்களை சொல்லணும், அதுதான் நம்ம வேலை. ஆகையினால நம்ம இப்போ ஸ்ரீலங்காக்கெல்லாம் கிளம்பி போக வேண்டாம், வாங்க இலங்கைக்கு செல்ல வேண்டாம், நாம் மீண்டும் வந்து கிளம்பி கிஷ்கிந்தைக்கு செல்லலாம் அப்படின்னு ஜாம்பவான் தான் சொல்கிறாராம். இப்போ உடனே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா ஜாம்பவான் ரொம்ப சீனியர் இல்லையா, அதனால அவர் ரொம்ப வயசில் பெரியவர். அதனால அவர் சொன்ன உடனே எல்லாரும் ஓகே 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 சரி 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 நீங்களே சொல்லிட்டா ஓகே தான், எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும். அதுக்காக எல்லோருமாக வானத்திலிருந்து பறக்க ஆரம்பிக்கிறாங்களாம். முதல்ல யார் போகிறான்னா அங்கதனும் ஆஞ்சநேயரும் போகிறாரு, பின்னாடி எல்லோரும் பறந்து போகிறாங்க. அத்தனை வானர வீரர்களும் மகேந்திரகிரி மலையிலேருந்து கிஷ்கிந்தைக்கு கிளம்புறாங்க. அப்போது கிஷ்கிந்தைக்கு முன்னாடியே ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம் தெரியுமா குட்டீஸ்? மதுவனம் அப்படின்னு அது பேரா. என்ன வனம்? மதுவனம். அப்படின்னாக்க அந்த ஒரு பெரிய அழகான ஒரு தோட்டம், ஒரு பெரிய கார்டன் பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நிறைய மாமரம் இருக்குமா, மேங்கோ ட்ரீஸ் இருக்குமா, அப்புறம் வந்து நிறைய கோகோனட் ட்ரீஸு, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய ட்ரீஸ் இருக்குமா, அதுக்கப்புறம் நிறைய பழங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தேன் இருக்கும். நிறைய பெரிய பெரிய மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தேன் வந்து நிறைய இருக்கும். இந்த ஹனி பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய தேன் கூடுகள், தேன் அடைகள்லாம் நிறைய இருக்காம். அதனால அந்த பகுதிக்கே பேர் என்ன? மதுவனம். இட்ஸ் a பிக்கஸ்ட் கார்டன் ஏரியா. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா. அந்த ஒரு இடம் வந்து வழியில் இருக்குது. கிஷ்கிந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த மதுவனம் இருக்கான். அந்த மதுவனத்தை பார்த்த உடனே ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாருனாக்க, எல்லோரும் செல்லுங்கள், இந்த மதுவனத்திற்கு உள்ளே போய் உங்களுக்கு வேண்டிய மதுவை எடுத்து சாப்பிடுங்கள், பழங்களை எடுத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு வானர வீரர்களுக்கெல்லாம் சொல்கிறார். ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக வராங்க இல்லையா, அதுக்காக எல்லாரும் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் சாப்பிடாமல் இருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்போம் இல்லையா, தேடுதலில் எவ்வளோ 1 மாதத்துக்கு மேலே அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால எல்லாரும் நல்லா ஜாலியாக உள்ளே போங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாராம். இப்போது அங்கதன் தானே டீம் லீடர்,
அங்கதன் தானே வந்து போகலாமா வேண்டாமான்னு சொல்லணும். அங்கதன் சொல்லலை, ஆஞ்சநேயர் சொல்கிறார். இப்போ உடனே அங்கதன் என்ன சொல்கிறாராம், ஆஞ்சநேயர் ஹனுமான் சொல்கிறத வந்து அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது கிடையாது. அவர் உள்ளே போய் இந்த முழுக்க இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் ஏற்புடையது அல்ல. ஆனாலும் ஆஞ்சநேயர் கொடுத்த வேலையை முடித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்திருக்கார். என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்த வேலையை முடித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்திருப்பதனால் அவர் சொல்வதுபடி நாம் செய்யலாம், தவறில்லை அப்படின்னு அங்கதன் மற்ற வானர வீரர்கள்ட்ட சொல்லி நீங்கள் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க. உடனே இந்த குட்டி குட்டி வானர வீரர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்களாம், உள்ளே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களாம். என்ன என்ஜாய் பண்ணுறாங்கன்னா, பழங்கள்லாம் பிச்சு போடுறாங்க, இலையெல்லாம் பிச்சு போடுறாங்க. குரங்கெல்லாம், மங்கீஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம வீட்டில் வந்து தென்னை மரத்துக்கு வந்துட்டாலோ இல்லை மேங்கோ ட்ரீஸ்க்கு வந்துட்டாலோ மங்கீஸ்லாம் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தாவும், எல்லாத்தையும் பிச்சு போடும். குட்டி குட்டி பழமாக இருந்தாலோ பாதி காய்ச்சிருந்தாலோ எல்லாத்தையும் பிச்சு போடும் இல்லையா. குட்டி குட்டி மங்கீஸே இவ்வளோ பண்ணுதே. இப்போ அவங்கெல்லாம் பெரிய பெரிய வானர வீரர்கள், பறக்கக்கூடிய வானர வீரர்கள், சக்தி வாய்ந்தவர்கள். அவங்கெல்லாம் எவ்வளோ பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற மங்கிலாம் ஒரு மாங்காயை பிச்சு போட்டுச்சுன்னா அவங்க மரத்தையே பிச்சு போடுவாங்க. அப்போது அந்த அவ்வளோ பெரிய வனம், அவ்வளோ பெரிய கார்டனோட கண்டிஷன் என்ன இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க குட்டீஸ். எஸ், அதே மாதிரி தான் அத்தனை பேரும் உள்ளே வந்து துவம்சம் பண்ணுறாங்களாம். அவ்வளோ அட்டகாசம், அவ்வளோ குஷி. எடுத்து தேனெல்லாம் எடுத்து குடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு மயக்கம் வருது, சுற்றி விழுறாங்க, கண்ணா பின்னான்னு பாடுறாங்க, ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வரக்கூடிய காவலாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து எப்படி கஷ்டப்படுத்தினா அவங்கெல்லாம் வருவாங்கல்ல, துரத்துறதுக்காக வருவாங்க இல்லையா. அப்படி வர்றவங்க எல்லாரையும் இவங்க எல்லாரும் இந்த வானர வீரர்கள்லாம் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி பிராண்டி வச்சு நகத்தை வச்சு இழுத்து வச்சு ரொம்ப கோபத்தில் அவங்க மேலே எல்லாம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்களாம். அவங்க எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அவங்களோட பாஸ் கிட்ட சொல்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்துக்கிற பாஸ் யார் தெரியுமா? அவர் பேர் ததிமுகன். அவர் பேர் என்ன? ததிமுகன். அவர் யாருன்னாக்க சுக்ரீவனுடைய தாய் மாமா, சுக்ரீவனோட மெட்டர்னல் அங்கிள், தாய் மாமா. அவர் தான் அந்த கார்டனுக்கு இன்சார்ஜ். அவர் தான் பார்த்துக்கிறார், பொறுப்பாக பார்த்துட்டு இருக்கார். இப்போ அவர்கிட்ட போய் எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கு, அத்தனை வானர வீரர்கள் வந்து உள்ளே வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுத்தானே தெரில, அவங்களாம் ரூல்ஸே வயலேட் பண்ணுறாங்க, அத்தனை வனத்தையும் அழிச்சிடுவாங்க போல இருக்கு, நம்ம எத்தனை வருஷமாக வச்சு இதை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கோம், அத்தனை இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிவிடுவாங்க போல இருக்கு, இவங்க அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமா போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கதானே ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காராம், மது அருந்துட்டாங்க, அதாவது தேன் பழம் எல்லாம் குடிச்சிட்டாங்க இல்லையா. அதனால ததிமுகன் வந்த உடனே அங்கதன் என்ன பண்றாரு, ததிமுகனை போய் 4 அறை விட்டு ஊன்னு ரகலை பண்ணி ததிமுகனை வந்து பயங்கரமா ட்ரபிள் பண்ணிடுறாராம் அங்கதன். உடனே ததிமுகன் என்ன பண்ணுறாருன்னா, பாவம் அவர் கையில் ஏதோ ஒரு குச்சியெல்லாம் கொண்டு வர்றாரு, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் ஒரு மரத்தை எடுத்து வச்சு, இதெல்லாம் அட்டகாசம் பண்ணாதீங்கடா, சொன்னால் கேளுங்கடா, இப்படிலாம் நீங்கள் இந்த வடத்தையே பாழ் பண்ணுறீங்கடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு ஒரு மரத்தை தூக்கி அடிக்க போனால் அங்கே இருக்கக்கூடிய வானர்கள்லாம் பாறை, பெரிய பெரிய மரம், பெரிய பெரிய குன்று, பாறை இதெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்களாம். இவர் ஒரு மரத்தை எடுத்தால் அவங்க 3 பாறைகளே எடுக்கிறாங்களாம். இவ்வளோ ஒரு ஃபைட்டே நடக்குது, ததிமுகனுக்கும் அந்த வானரர்களுக்கும் இந்த ஃபைட்டே நடக்குது. ஃபைனலி ததிமுகன் வந்து ஹி இஸ் மீட்டிங் அங்கதன். ததிமுகன் யாரை மீட் பண்ணுறாரு? அங்கதனை மீட் பண்ணுறாரு. 2 பேருக்கும் டைரக்ட் ஃபைட்டு. அப்போது அங்கதனும் ததிமுகனை வந்து நிறைய கஷ்டப்படுத்திடுறாராம். அவர் தொப்புன்னு விடுறாரு ததிமுகன். விழுந்து பாவம் ரொம்ப ஒரு உடம்பெல்லாம் ஹர்ட் ஆகிடுது. சரி, இனிமேல் நம்மளால இவங்களை சமாளிக்க முடியாது, அதனால் நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுவோம் அப்படின்னு ததிமுகன் வேகமாக பறந்து போகிறாரு. எங்கே போகிறாருன்னா கிஷ்கிந்தைக்கு போகிறாரு. கிஷ்கிந்தையில் பிரசர்வன மலையில் தானே ராமர் லக்ஷ்மணரோட யார் இருக்கா, சுக்ரீவன் இருக்கார் இல்லையா. சுக்ரீவன் தானே இப்போ வானர வீரர்கள் அரசர் இல்லையா, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்ட்டு ததிமுகன் வேகமாக போகிறாரு. போன உடனே அங்கே சுக்ரீவன் இருக்கார், பக்கத்தில் ராமர் லக்ஷ்மணர் உட்காந்துருக்காங்க. சுக்ரீவனை பார்த்த உடனே போய் வணங்குறார். வணங்கிட்டு உடனே சுக்ரீவன் கேட்குறார், என்ன இப்படி வந்திருக்க, என்ன விஷயம், அங்கே என்ன ஆச்சு, எல்லாம் நல்லா தானே இருக்குது, வனம் நல்லா இருக்குல்ல, நீ தானே இந்த மதுவனத்தை பார்த்து கொண்டிருக்க ததிமுகனை, நல்லா இருக்கியா, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி புத்துயிரும் கொலையுரமா ஓடி வந்திருக்கிய, என்ன ஆயிற்று அப்படின்னு உடனே அந்த ததிமுகன் சொல்கிறாராம், அங்கதன் தலைமையிலான வானர வீரர்கள் ஆஞ்சநேயரோடு சேர்ந்து மதுவனத்திற்குள் வந்து விட்டார்கள். அவர்கள் மதுவனத்தில் வந்து பழங்களை பறித்து கொண்டும் மதுவை அருந்தி கொண்டும் ரொம்ப ரகலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரே சத்தம் போட்டு கொண்டிருக்காங்க, ரொம்ப ரகலை பண்ணி கொண்டிருக்காங்க, என்னால் சமாளிக்கவே முடியல, உங்களிடம் சொல்வதற்காக நான் விழுந்தடித்து ஓடிக்கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாராம் அவர்.
சொன்ன உடனே லக்ஷ்மணர் பார்க்குறார். லக்ஷ்மணர் பார்த்துட்டு இவர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, என்ன நடந்தது, ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. லக்ஷ்மணர் யார்கிட்ட கேட்குறாரு? சுக்ரீவன்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் சுக்ரீவன் சொல்கிறாராம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஞ்சநேயரோட அங்கதனோட எல்லோரும் வானர வீரர்கள் அத்தனை பேரும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்களாம். மிகப்பெரிய வனம் இருக்குது, இது பிரம்மாவால் என்னுடைய அப்பாவிற்கு கொடுக்கப்பட்டது அந்த வனம். அந்த வனத்தை பல வருடங்களாக நாங்கள் தான் பாதுகாத்து கொண்டு வருகிறோம். அப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் இது, பிரம்மாவே நேரடியாக கொடுத்தது. அப்படிப்பட்ட மது வனத்திற்குள்ளே தான் இவர்கள் எல்லோரும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ததிமுகன் என்கிட்ட சொல்லி கொண்டிருக்கார். ஆகையினால அவர்கள் எல்லாம் வெற்றி கோஷத்தோடு வந்திருக்காங்கன்னா ஸ்ரீராமரது காரியம் நிறைவேறி விட்டது, அவர்கள் சீதாதேவியை பார்த்து விட்டார்கள் என்று அர்த்தம். அதனால தான் கொடுத்த காலத்திற்கு பிறகு திரும்பியவர்கள் நேராக இங்கே வராமல் அங்கே போய் வெற்றி களிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால அவர்கள் வந்த காரியம் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாராம் சுக்ரீவன். சொன்ன உடனே ராமர் லக்ஷ்மணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ரொம்ப சந்தோஷமாக சுக்ரீவனை பார்க்குறாங்க. உடனே சுக்ரீவன் என்ன சொல்கிறாரு, ததிமுகனை பார்த்து, அவர்களை எதுவும் சொல்லாதே, அவர்கள் வெற்றி களிப்பில் இருக்கிறார்கள், மதுவனத்தை பிறகு நாம் சீரமைத்து கொள்ளலாம், அவர்களை உடனே இவ்விடம் நோக்கி வர சொல்ல வேண்டும், நீ உடனே போய் அவர்களை இங்கு வர சொல்வாயாக அப்படின்னு ததிமுகன் கிட்ட சுக்ரீவன் சொல்கிறாரு. உடனே ததிமுகன் கிளம்பி போயிடுறார். கிளம்பி போனவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, நேர அந்த மதுவனத்துக்கு போகிறார். மதுவனத்தில் யார் இருக்கா, இந்த குரூப் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, ஆஞ்சநேயர் இருக்காரு, அங்கதன் இருக்காங்க, ஜாம்பவான் இருக்காங்க, பல வீரர்கள் இருக்காங்க, இந்த மைந்தன் த்வீதன்ல ஆரம்பித்து எல்லாரும் இருக்காங்க இல்லையா. அங்கே போயிடுறாரு. போன உடனே நேராக அங்கதனை போய் பார்த்து ததிமுகன் வணங்குறாராம். வணங்கிட்டு, என்னை மன்னிக்க வேண்டும் இளவரசே, நான் தங்களை பற்றி அறிந்து கொள்ளாமல் உங்கள்கிட்ட நான் சண்டைக்கு வந்துட்டேன், நான் பண்ணது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னித்தருள வேண்டும், நீங்கள் வெற்றி களிப்பில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியாமல் உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களை பார்ப்பதற்காக அங்கு அரசர் காத்து கொண்டு இருக்கிறார். சுக்ரீவர் காத்து கொண்டிருக்கார், உங்களை பார்க்கணுங்கிற. உடனே இவ்விடம் விட்டு தாங்கள் அங்கே செல்ல வேண்டும், இம்மீடியட்டாக இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாராம் இந்த ததிமுகன் அப்படிங்கிறவர். ரொம்ப சூப்பர் கேரக்டரில் ததிமுகன், பாவம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாராம். இப்போது உடனே அங்கதன் சொல்கிறார், உங்கள் எல்லாரையும் இந்த க்ஷணமே இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு என்னால் உங்களுக்கெல்லாம் உத்தரவு போட முடியாது, ஆனால் நான் உங்களை செல்ல வேண்டும் வருவீர்களா அப்படின்னு நான் கேட்பேன். அத்தனை வானர வீரர்களையும் பார்த்து சொல்கிறாராம். ஏன்னா கொடுத்த காரியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க, வெற்றி அடைந்து விட்டோம், ஆகையினால உங்களுக்கெல்லாம் நான் ஆர்டர் போட முடியாது, நம்ம இங்கேருந்து கிளம்பலாமான்னு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் தான் விடுக்க முடியும் அப்படின்னு அங்கதன் சொல்கிறாராம். உடனே அங்கே இருக்கக்கூடிய வானர வீரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நீ ஒரு மன்னன், நீ இளவரசன், வாலியினுடைய பையன் தான் இல்லையா, அடுத்து வரப்போகிற மன்னன் அவன் தானே, அங்கதன் தானே, ஆனால் நீ எவ்வளோ தன்மையோட எவ்வளவு பவ்யமாக அகங்காரமே இல்லாமல் ஆணவமே இல்லாமல் எங்களுக்கு உத்தரவிடாமல் எங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறாயே, உன் பேச்சை கேட்காம நாங்கள் வேறு யாரோட பேச்சை கேட்க போகிறோம், ஆகையினால இப்போவே கிளம்பலாம், நாம் இங்கேருந்து பிரஷர்வன மலை நோக்கி செல்லலாம் அப்படின்னு உடனே அந்த மதுவனத்தில் குடிச்சது எல்லாம் அட்டகாசம் பண்ணது எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லோருமா கிளம்பி எங்கே போகிறாங்க, பிரஷர்வன மலைக்கு போகிறாங்க. அங்கே யார் இருக்கா, ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க இல்லையா. மற்றவர்கள் எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க, எல்லா டைரெக்ஷனுக்கு போனவங்களும் திரும்பி வந்துட்டாங்க, இவங்க மட்டும்தானே லேட்டாக போகிறாங்க. இப்பொழுது போகிறாங்க. போன உடனே பார்த்து தூரத்தில் இருக்கும்பொழுதே அவர்கள் பக்கத்தில் அப்படி கிட்ட வந்துட்டே இருக்காங்க, பறந்து கொண்டு வராங்க. அது சுக்ரீவன் பார்க்கிறார். சுக்ரீவன் பார்த்த உடனே ஸ்ரீராமரை பார்த்து சொல்கிறார், ஸ்ரீராமருக்கு நலமே விளையட்டும் அப்படின்னு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறார். யார் சொல்கிறார்? சுக்ரீவன் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார்? ஸ்ரீராமரை பார்த்து சொல்கிறார். இவர்கள் வெற்றி செய்தியுடன் தான் வருகிறார்கள், அவர்கள் வர்றதை பார்த்தாலே தெரிகிறது, எவ்வளோ சந்தோஷமாக பறந்து வராங்க பார்த்தீங்களா, அவர்கள் வெற்றி செய்தியுடன் தான் வருகிறார்கள், சீதாதேவியை கண்டுபிடித்து விட்டார்கள், அதுதான் இப்படி வராங்க, ராமருடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடுத்து, ராமர் நீங்கள் இனிமேல் வருத்தமே படக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முதல்ல ஆஞ்சநேயரும் அங்கதனும் தான் முதல்ல அங்கே லேண்ட் ஆகி முதல்ல முன்னாடி வராங்களாம். வந்த உடனே முதல்ல ஆஞ்சநேயர் தான் வரார். அப்போ சுக்ரீவன் சொல்கிறார், நிச்சயமாக இந்த வேலையை செய்தது ஆஞ்சநேயராகத்தான் இருக்க வேண்டும், ஹனுமனாகத்தான் இருக்க வேண்டாம், ஏன்னா ஹனுமனுக்கு தான் நான் சொன்ன மாதிரி அறிவு திறமை விவேகம் அத்தனையும் ஒன்றாக உண்டு, ஆகையினால இந்த காரியம் நிச்சயம் அனுமனால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாராம். இப்போ ஆஞ்சநேயர் அதே மாதிரியே இறங்கி இதெல்லாம் வரத்துக்குள்ளேயே சுக்ரீவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இப்போ ஆஞ்சநேயர் இறங்கி வரார். வந்த உடனே அவர் தான் முன்னாடி வரார், பின்னாடியே அங்கதன் வரார்.
ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் உட்காந்துன்னு இருக்காங்க, சுக்ரீவன் இருக்கார். ராமர் முகத்தில் அப்படியே ஒரு பதட்டம், ஒரு பரபரப்போடு பார்க்குறார். என்ன சொல்ல போகிறாங்களோ இவங்க அப்படின்னு பார்க்குறார். லக்ஷ்மணருக்கு ரொம்ப ஆவல், கையில் இருக்கக்கூடிய வில் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு ரொம்ப டென்ஷனோட பார்க்குறார். சுக்ரீவன் முகத்தில் பெருமிதம், சந்தோஷம், தன்னுடைய காரியம் நாம் எடுத்த வேலையில் நம்ம வெற்றி பெறப் போகிறோம் அப்படிங்கிற சுக்ரீவன் முகத்தில் சந்தோஷம். இப்பொழுது ஆஞ்சநேயர் நுழைகிறார். ஆஞ்சநேயர் நுழைந்த உடனே சீதாதேவி இருக்கக்கூடிய திசையை நோக்கி, இலங்கையில் சீதாதேவி இருக்கக்கூடிய திசையை நோக்கி திரும்பி பார்த்து வணங்குகிறாராம் ஆஞ்சநேயர். முதல்ல தாயாரை வணங்கிட்டு தான் பெருமாளை வணங்குறார். அதற்காக திரும்பி முதல்ல சீதாதேவி இருக்கக்கூடிய திசையை நோக்கி வணங்கி விட்டு பிறகு ராமரை பார்த்து வணங்கி ராமர் முன்னாடி மண்டியிட்டு உட்காந்துக்கிறாராம். எப்படி உட்காந்துக்கிறார்? ராமர் முன்னாடி இப்படி மண்டியிட்டு பவ்யமாக உட்காந்துக்கிறாராம். உட்காந்துட்டு அவர் சொல்கிறாராம், கற்பில் சிறந்தவராகிய தங்களது மனைவியாகிய சீதாதேவியை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். சூப்பராக இருக்குல்ல? இன்னும் என்னெல்லாம் சொன்னார்? இதை கேட்ட உடனே ஸ்ரீராமருக்கு எப்படியெல்லாம் இருந்தது? அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நான் என்ன சொல்ல போகிறேன்? எஸ், see you on the next episode. அதுவரை டாடா, பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க.